ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, டிஎன்பிசி குரூப் 1 2A 4 VAO PC இந்த எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 10 முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, நம்ம இதையும் இம்பார்ட்டன்டானது எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு எதுவுமே ஞாபகம் இல்லாத எக்ஸாமுக்கு போகிறதுக்கு செலக்டிவாக இம்பார்ட்டனாக சிலபஸில் கொடுத்துருக்குறதா ஓகேவா பார்த்து நம்ம வந்து எடுத்து படிச்சுட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டுட்ருக்குறோம். ஸோ 10மே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக 300. ஸோ 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 3 18 1800 கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேவா, நியர்பை ஒரு 2000 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோமா கண்டிப்பாக அதுலேருந்து தான் வரும். அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ரைட்டா, நீங்கள் இப்படி இந்த வியூவில் பாருங்கள். இப்படி பார்த்துட்டு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நான் 10 கரண்ட் அஃபேர்ஸ் தான் போடுவேன். ஆனால் உள்ளார வந்து ஒவ்வொன்றுக்கும் 4 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிடுவேன். அது வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரைட்டாக எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் நிறையா சொல்லிடுவேன். ஓகே, அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா, ஓகேவா, ஸ்போர்ட்ஸு, புக்ஸு, மத்திய அரசினுடைய திட்டம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்வென்ஷன்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், ரிலேட்டடாக எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணி எடுத்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம போட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகேவா, பாருங்கள். ஓகே, அதேமாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட டெஸ்ட் பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அனுப்புங்க. 9750088052. ஸோ அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய நேம் அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு கண்டிப்பாக என்னுடைய டெஸ்ட் பேஜ்லேயும் ஆட் பண்ணுவேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிகச்சிறிய மற்றும் மிக குறைந்த எடை கொண்ட செயற்கைக்கோள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் சேட். ஓகேவா, ஸோ இந்தியன் சேட், இன்சாட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக சிறிய மற்றும் மிக குறைந்த எடை கொண்ட இந்த இந்தியன் சேட், அந்த செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சேட்டு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா 2021. ஓகேவா, 2021 ஜூன் மந்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸோ விண்ணில் வந்து ஏவ போகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா யார் ஏவுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாசா. ஓகேவா, ஸோ அமெரிக்காவின் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் இன்ஸ்டியூட்டான இந்த நாசா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, இந்த SR-7 அப்படிங்கக்கூடிய ராக்கெட் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க, SR-7 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க, இந்த இந்தியன் சேட்டு அப்படிங்கிற இந்த உலகின் மிகச்சிறிய மற்றும் மிக குறைந்த எடை கொண்ட செயற்கைக்கோளை என்ன பண்ணுறாங்க, விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. ஓகேவா, இதை வந்து உண்டு பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் ஆர்ட்ஸ் அண்ட் ஓகேவா, நம்ம கரூர் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த 3 ஸ்டூடெண்ட்ஸு, கரூர் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அருண். ஓகேவா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அருண். ஓகேவா, கேசவன் அண்ட் அட்னன். ஓகேவா, அட்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செயற்கைக்கோள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சேட் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது, அது வந்து பார்த்திங்கன்னா SR-7 சொல்லியிருக்கிறேன். நாசா. ஓகேவா, நாசா விண்வெளி நிலையத்திலிருந்து இந்த SR-7 அப்படிங்கிற ராக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகச்சிறிய மற்றும் மிக குறைந்த எடை கொண்ட இந்த இந்தியன் சாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஏவப்பட இருக்கிறது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை சேர்ந்த 3 மாணவர்கள் அருண், கேசவன், ஓகேவா, அந்த அட்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்போர்டு கிராஃபைன். ஓகேவா, இன்ஸ்போர்டு கிராஃபைன். ஓகேவா, ஸோ அப்படிங்கக்கூடிய இந்த பொருளால் ஆனது. ஓகேவா, அவங்க எந்த பொருளை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இன்ஸ்போர்ட் கிராஃபைன் அப்படிங்கிற பொருளை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை செஞ்சுருக்கிறாங்க, இந்த செயற்கைக்கோளை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் நீளம். ஓகேவா, அதேமாதிரி 64 கிராம் எடை.
ஓகேவா. 3 சென்டிமீட்டர் நீளம், 64 கிராம் எடை கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா பூமியின் தட்பவெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதம் ஆகியவற்றை என்ன பண்ண போகுது நம்மளுக்கு ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கும். ஓகேவா. அதான் இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சிந்துவீர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல். ஓகேவா. இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா மியான்மர். ஓகேவா. ஸோ மியான்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்த ஐஎன்எஸ் சிந்துவீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நாட்டு இராணுவத்துக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இந்த மியான்மருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நீர்மூழ்கி கப்பல். ஓகேவா. மியான்மரினுடைய ஃபஸ்ட்டு நீர்மூழ்கி கப்பலில் இந்த ஐஎன்எஸ் சிந்துவீர் தான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வழங்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்றின் தரம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கும் அதிநவீன அமைப்பு. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சிலாம். ஸோ இந்த அமைப்பு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா சிலாம். இதை செயல்படுத்துறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய வானிலை. ஓகேவா. ஸோ இந்திய வானிலை மையம் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலாம் என்ற அதிநவீன அமைப்பு. எதுக்கு, காற்றின் தரம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கிறது. ஓகேவா. அந்த அதிநவீன அமைப்புக்கு பேர் என்னது, சிலாம். ஓகேவா. சிலாம். ஓகேவா. இதை செயல்படுத்தியது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய வானிலை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செயல்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிக திறன் கொண்டதாக. ஓகேவா. ஸோ கார்ப்பரேஷன் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய அளவில். ஓகேவா. கார்ப்பரேஷன்னா மாநகராட்சி. ஓகேவா. ஸோ சிட்டி சைடில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா என்ஃப்யூசர். ஓகேவா. அதான் என்னென்னு பார்த்திங்கன்னா என்ஃப்யூசர். ஓகேவா. ஸோ இந்த சிலாமோட மேம்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த என்ஃப்யூசர். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து. ஓகேவா. ஸோ பின்லாந்து நாடுக்குள்ளே தான் என்ன பண்ணுறாங்க, கூட்டு சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு அமைப்பும் யார் கூட சேர்ந்து உருவாக்கப்பட்டது, பின்லாந்து நாட்டோடு சேர்ந்து தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்லாந்து நாட்டோடு சேர்ந்து தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றின் தரம் குறித்த அதிநவீன அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கப்பட்டுள்ளது பின்லாந்து நாட்டுடன் சேர்ந்து. ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. சிலாம் அதோட மேம்படுத்தப்பட்ட அமைப்பு என்ஃப்யூசர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கால்நிலை சேவை அறிக்கை 2020 வெளியிட்ட அமைப்பு. ஓகேவா. அதான் இந்த உலக கால்நிலை சேவை தினத்தை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கால்நிலை அறிக்கையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, விட்டுருக்கிறாங்க. ஸோ இது யாருன்னு பார்த்திங்கன்னா உலக வானிலை அமைப்பு. உலக வானிலை அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து விட்டுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2000 ஓகேவா 20 இதில் வந்து பார்த்திங்கன்னா 11,000 பேரிடர்கள். ஓகேவா. 11,000 பேரிடர்கள் என்ன பண்ணியிருக்குது, ஏற்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம். ஓகேவா. ஸோ 20 லட்சம் பீப்புள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இதுக்காக 3.6 மில்லியன் ஓகே அமெரிக்கன் டாலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து இதுக்காக செலவு ஆகிருக்குது. ஓகேவா. இழப்பு ஏற்பட்டிருக்குது. 3.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர் என்ன பண்ணிருக்கு, இதுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. 20 லட்சம் மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இறந்துருக்கிறாங்க. 11,000 பேரிடர்ஸ் என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உலக வானிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இந்தியர்களின் சராசரி ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் அதிகரித்துள்ளதாக லான்செட் இதழ். ஓகேவா. ஸோ லான்செட் அப்படிங்கிற ஒரு மருத்துவ இதழ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுரை வெளியே இருக்குது. ஓகேவா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியர்களின் சராசரி காலம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா. முன்பு இருந்ததை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா 10 ஆண்டுகள். ஓகேவா. எவ்வளவு 10 ஆண்டுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 10 ஆண்டுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா 1990 வரை. ஓகேவா. 1990 வரை இந்தியாவர்களுடைய சராசரி ஆயுட்காலம் 59.6 வருஷமாக இருந்துச்சு. ஓகேவா. 59 வருஷம் 6 மாதம் வரலும் தான் என்னது ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் உயிர் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆய்வறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ 1990க்கு அப்புறம் இப்போ 2019 வந்து பார்த்திங்கன்னா அந்த கணிப்பு எடுத்துருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுடைய ஆய்வு காலம் வந்து பார்த்திங்கன்னா 7.8 வருடமாக இருக்குது. 70 வருஷம் 8 மாதமாக இருக்குது. ஓகேவா. ஸோ 70.8 ஆகிருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லான்செட்டு அந்த மருத்துவ இதழில் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறக்கூடிய கட்டுரையில் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ கேரளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சராசரி ஆயுட்காலம் அதிகமாக இருக்குது. ஓகேவா. 77.3 வருஷம். ஓகேவா. 77 வருஷம் 3 மாதம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆயுட்காலம் இருக்குது. ஓகேவா. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேவா. ஸோ 66.9
ஓகே 66 வருஷம் 9 மாதம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக உயிர் வாழ்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உலகளவில் பாஸ்போர்ட் தரவரிசையில் பாஸ்போர்ட்டு. ஓகேவா. ஸோ நம்ம ஹோம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறது. ஓகேவா. ஸோ அந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 58வது இடத்துல இருக்குது. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 58வது. இந்த தரவரிசைக்கு எத்தனை நாடுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 193 நாடுகளை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 58வது இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 21வது இடம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 21வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நியூசிலாந்து இருக்காங்க. ஓகேவா. ஸோ நியூசிலாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா. 2வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த பாஸ்போர்ட் தரவரிசை குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூசிலாந்து, 2வது ஜப்பான் இருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல 21வது இடத்துல இருக்கிறாங்க. அண்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 58வது இடத்துல இருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக கை கழுவும் தினம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டாடுதுன்னா அக்டோபர் 15. ஓகே. ஸோ அக்டோபர் 15 தான் வந்து பார்த்திங்கன்னா உலக கை கழுவும் தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேவா. ஸோ தூய்மையை மையமாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேவா. சரி, இதனுடைய தீம் ஓகேவா. இந்த 2020க்கான இதனுடைய தீம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஆல். ஓகேவா. ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 2020க்கான உலக கை கழுவும் தினத்துக்கான தீம். ஓகேவா. ஸோ உலக கை கழுவும் தினம் என்னது அக்டோபர் 15 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா. ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஆல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய மகிழா கிசான் திவாஸ் தினம். ஓகேவா. தினம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினம். இது வந்து எப்போ கொண்டாடப்படுதுன்னா பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 அன்றைக்கி கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 15 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் ஹிந்தியில் கொடுத்துட்டாங்கன்னா அதை தான் வந்து அவன் கேள்வியாக கேட்பான். ஓகேவா. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு புரியாது. அதனால் ராஷ்ட்ர மகிழா கிசான் திவாஸ். ஓகேவா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் வேளாண்மையில் ஈடுபடும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுக்காக கொண்டாடுற தினம் இது. ஓகேவா. வேளாண்மையில் பெண்கள் வந்து ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டும் வகையில் அவங்கள பாராட்டி கொண்டாடுற ஒரு தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஷ்ட்ர மகிழா கிசான் திவாஸ் தினம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயத்துறை அமைச்சகம் தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, இதை செயல்படுத்துகிறாங்க. மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயத்துறை அமைச்சகம் தான் இதை ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2016 தான் இது என்னது விவசாயத்தில் ஈடுபடுற பெண்களை என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆண்டும் கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2016 தான் ஃபஸ்ட்டு இந்த ராஷ்ட்ர மகிழா கிசான் ஓகேவா கிசான் திவாஸ் தினத்தை என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயத்துறை அமைச்சகம். ஸோ அக்டோபர் 15 எவ்ரி இயர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உலக உணவு தினம். ஓகே, எப்போ கொண்டாடுறாங்க, ஸோ அக்டோபர் 16. ஓகேவா. ஸோ அக்டோபர் 16 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக தினம் உலக உணவு தினம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ இந்த 2020 இந்த உலக உணவு தினத்துக்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ க்ரோ நௌரிஷ் sustain together. ஓகேவா. ஸோ க்ரோ நௌரிஷ் sustain together. ஓகேவா. ஸோ எல்லாமே சேர்த்தது. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2020 உலக உணவு தினத்துக்கான தீம். ஓகேவா. உலக உணவு தினம் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 16 என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 17 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 18 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.